கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்பட்டு 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. அதன் பிறகு அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே பள்ளிகள் இயங்கும். பின்னர் சனி ஞாயிறு விடுமுறை வருகிறது. எனவே அக்டோபர் 6ஆம் தேதி வரை விடுமுறையை நீட்டிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளன. இந்நிலையில் காலாண்டு விடுமுறையை நீட்டிப்பது பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ரூபாய் 10,000 மதிப்பிலான உபகரணம். முதல்வர் அறிவிப்பு. தமிழக அரசானது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுச்சார் குறைபாட்டுடன் கூடிய மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட 1000 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவும் வகையில் தலா ஒரு குழந்தைக்கு ரூபாய் 10,000 மதிப்பிலான நவீன இயன்முறை உபகரணம் ஸ்டாண்டிங் ஃப்ரேம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது இயன்முறை உபகரணம் வழங்குவதற்கு சுமார் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் ஃபேக்கல்டி வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் கெஸ்ட் ஃபேக்கல்டி பணிக்கான 5 பணியிடங்கள் நிரப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.pondicherryuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் தளபதியாக சுனிதா வில்லியம்ஸ் பொறுப்பேற்பு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 1998ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் இணைந்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் தளபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் வழிநடத்தும் பொறுப்பை சுனிதாவிடம் நாசா வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐஐடி மெட்ராஸில் ப்ராஜெக்ட் அசோசியேட் காலி பணியிடங்கள். ரூபாய் 60,000 மாத ஊதியம். விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஐஐடி மெட்ராஸ் ஆனது ப்ராஜெக்ட் அசோசியேட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பணிக்கான காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் எம்எஸ்சி, எம்இ, எம்டெக், பிஹெச்டி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு iitmadras.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.